ஹாய், இன்னைக்கான கோடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்சல்யூட் சம் ஆஃப் எனி சப்பரே. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அரேலேருந்து நம்ம சப்பரேஸாக பிரிச்சுட்டு ஸோ அதில் வந்துட்டு எது ஹையஸ்ட் வேல்யூ, அதாவது மேக்ஸிமமான வேல்யூ வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ண போகிறோம்? ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஆர் இவன் போட்டோம்ல, அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் மினிமம்னு போட போகிறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ இந்த அரே கொடுத்துருக்காங்கல்ல, ஐ மீன் இந்த நம்பர்ஸ் நான் மனப்பாடம் பண்ணல அப்படியே போடுறேன். ஸோ இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா -4 -3 ஆட் பண்ணால் நமக்கு -7 வருது. ஆனால் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மினிமமான வேல்யூ, ஏன்னா மைனஸ் வரதெல்லாம் மினிமமான வேல்யூ இல்லை. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்தா 2 3 தான். இது ஆட் பண்ணாதான் நமக்கு ஃபைன் வருது. ஸோ இதுதான் மேக்ஸிமம். ஸோ இதை தான் எப்படி ரிட்டர்ன் பண்ண போகிறோன்றது தான் கோடிங்கில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கோடிங்குள்ளே போகலாம். ஸோ இதாங்க இப்போ அவங்க கொடுத்துருக்க கோடிங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இப்போ இந்த இன்புட்டில் இருக்கிற இந்த நம்பரு இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா இங்கே வந்து ரன் ஆகும். ஸோ இது வந்து எப்படி ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேக்ஸிமம் சம் இனிஷியலைஸ் பண்ணுறோம், அப்புறம் மினிமம் சம் இனிஷியலைஸ் பண்ணுறோம், அப்புறம் ரிசல்ட் இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த மேக்ஸிமம் சம்மில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்பர் எடுத்துருக்கோம். இப்போ இந்த 1 இருக்கா, இப்போ இந்த 1 வந்து இங்கே வந்துடும். ஸோ இப்போ இந்த 1 எடுத்துகிட்ட அப்புறமா அடுத்தது நான் என்ன கொடுத்துருக்கேன், மேக்ஸிமம் சம் ப்ளஸ் நம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே மேக்ஸிமம் சம் என்ன இருந்துச்சு, 0 இருந்துச்சு இல்லை. ஸோ அதோட நான் வந்து கரண்ட்டாக இருக்கிற நம்பரை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா மினிமமுக்கும். ஸோ மினிமமுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1, அதுக்கப்புறமா ஏற்கனவே கரண்ட்டில் வந்து 0 தான் இருந்துச்சு இல்லை. ஸோ அதோட வந்து இன்னொரு 1 ஆட் பண்ணுறேன். ஸோ இப்படி வந்து நம்ம போட்டோமா. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கல மேக்ஸ் சம்மு, அதில் வந்து மேக்ஸை கண்டுபிடிப்போம். மினிமம் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் இருக்கும். இப்போ இது 2 1ல் எந்த பெரிய ஒன்று நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஸோ அப்போ வந்து காமனாக நம்ம வந்துட்டு 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் மினிமம் பார்க்குறோம்ல, அங்கேயுமே வந்துட்டு காமனாக என்னது 1 தான் வரப்போகுது. ஸோ 1 போட்டாச்சா, அடுத்ததுன்னு ரிசல்ட்டுன்னு வரப்போ தான் ஏற்கனவே 0 இருக்கா, ஐ மீன் ரிசல்ட் வந்து 0 தான். ஸோ அதுக்கடுத்தது மேக்ஸிமம் சம்மில் என்ன வந்துச்சு, 1 வந்துச்சா. ஸோ 1 போடுறேன். அடுத்தது வந்து மினிமம் சம் பார்க்குறப்போ இங்கே 1 தானே இருக்குது, ஆனால் நான் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைனஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நமக்கு கரெக்டான அந்த எக்ஸிக்யூஷன் நடக்கும். நான் ஏற்கனவே வேறு ஒரு மெத்தடில் போட்டேன், அது வந்து ஃபுல்லாகவே ராங் ஆன்சர்னு வந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஒரு தப்பு தான் பண்ணேன். இந்த இடத்துல -1 போட்டால் தான் இந்த லூப் ரன் ஆகுதுல்ல, அப்போ வந்து கரெக்டாக எக்ஸாக்டான வேல்யூ கண்டுபிடிக்குது. இல்லைனா மாற்றி எனக்கு வேறு அவுட்புட் வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல இந்த மைனஸ் போட்டு தான் ஆகணும். ஸோ அதுபடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் எது மேக்ஸு, இதில் எது மேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா -1 வந்து சின்ன நம்பர், 0 வந்து அதுக்கு அடுத்து தான் வரும். 1 தான் இப்போ இங்கே இருக்கிறதுலே பெருசு இல்லை. ஸோ அதால் ஃபஸ்ட்டு 1ன்னு வரும். ஸோ அடுத்த நம்பர் பாருங்கள். ஸோ அடுத்த நம்பர்னு பார்க்குறப்போ -3. ஸோ -3ன்னு வரப்போ இந்த இடத்துல 1 இருக்கா, இந்த இடத்துல வந்து -3ன்னு மாறிடும். ஸோ இப்போ இங்கே ஏற்கனவே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மேக்ஸில் இருக்கிற நம்பரு. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு ஏற்கனவே இருந்தது. ஸோ அதோட இப்போ புதுசாக வந்த வேல்யூ அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வேல்யூ. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா -3. ஸோ -3ன்னு வரப்போ இந்த -3யும் 1ம் போச்சுன்னா இங்கே -2 ஆயிரும். ஸோ -2 பெருசா -3 பெருசான்னு பார்த்தீங்கன்னா -2 தான் பெருசு. ஏன்னா -2 வந்த அப்புறமா தான் -3 வரும்ல. ஸோ அதெல்லாம் -2. இந்த உங்களுக்கு புரியலைன்னா இந்த நம்ம நம்பர்ஸ் போடுவோம்ல, இப்போ ஃபஸ்ட்டு -3ன்னு வரும், அதுக்கப்புறம் -2ன்னு வரும், அப்புறம் -1 வரும், அப்புறம் 0 வரும், 1 வரும், 2 வரும், 3 வரும்ல. ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் எது மேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு -2 தான் மேக்ஸு. ஸோ இது கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுறேன். ஸோ இது மாதிரி தான். ஸோ அதுபடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு -2 தான். இப்போ மேக்ஸ் சம்மில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா -2ன்னு வந்துடும். ஸோ அடுத்தது வந்து மினிமம் சம் பார்க்க போகிறோம். ஸோ மினிமம் சம்மில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கரண்ட் நம்பர் வந்து -3. ஸோ அப்புறம் ஏற்கனவே இருந்த வேல்யூ வந்து 1. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான், லைக் -3 அதான கரண்ட் நம்பர். ஸோ இப்படி வரப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -2ன்னு வரும். ஸோ -2 பெருசா -3 எது மினிமம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மினிமம் கண்டுபிடிக்கணும். ஸோ மினிமம்னு பார்க்குறப்போ நமக்கு -3 வரும். ஸோ -3ன்னு வருதா. ஸோ -3 தான் மினிமமான நம்பர் இதில் இருக்கிறதுல. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு. ஸோ ரிசல்ட்டுன்னு வரப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு கரெக்டாக இருக்கிற ரிசல்ட் வந்து 1 இல்லை. ஸோ இப்போ 1. ஸோ அப்புறம் மினிமமோட வேல்யூ என்ன, -2. நம்ம ஏற்கனவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்குன்னு சொன்னேன்னா, இப்போ அதோட இந்த -3 வரப்போ ப்ளஸ் ஆகிடும். ஸோ அதால் +3 ஆகிடும். ஸோ இப்போ இது இருக்கிறதுல எது மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அந்த மேக்ஸிமம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 3 தான். ஸோ அப்போ வேல்யூ வந்து எனக்கு 3ன்னு வரும். ஸோ இதே மாதிரி தான் ஒரு வாட்டியும் எக்ஸிக்யூட் ஆகிட்டு எனக்கு 5ன்னு ரிட்டன் ஆகும். அவ்வளோதான் கான்செப்ட்டு. இப்படி தான் ரன் ஆகும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை ரன் பண்ணுறேன்.
ஏற்கனவே நான் கோடு போட்டேங்க, ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைக் நான் 5 நம்பர்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டேன். பட் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதால் திருப்பி சப்மிட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க, அதே டெம்ப்ளேட் தான் நேற்று நம்ம எங்கெல்லாம் ஆர்ஆர் போட்டோமோ அந்த இடத்துல வந்து நம்ம மேக்ஸிமம் மினிமம் போட்டிருப்போம் அண்ட் சில கண்டிஷன் மாற்றிருப்போம். அவ்வளோதான் டிஃபரன்ஸு. இவ்வளோ தான் கோடிங்க. நீங்கள் போட இன்னும் ஈஸியாகிடும். இன்னும் நிறைய புது ட்ரிக்ஸோட இன்னும் நிறைய புது விதமாக சொல்லித்தர ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் சேனல் வீடியோ. டடா.